நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து உருப்பட்டதாக ஒருத்தரும் இல்லை, ஜோசியக்காரன் உட்பட. அவனே உருப்பட மாட்டான். எல்லா ஜோசியக்காரனும் போயிட்டு பாருங்கள், அவன் வீட்டு நிலைமை என்னென்ன, அவன் பிள்ளைகள் நிலைமை என்னென்ன. எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அது வேறு. நீ ஜோசியம் பார்க்குறத விட்ற, அப்போ தான்டா உருப்படுவேன்னு சொல்லிட்டு வருவேன். நோ அதிலெல்லாம் நீங்கள் இவ்வளோ தலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலைகள். இந்த ஜோசியமும் நல்ல நேரமும் மற்றதுக்கு நான் போக விரும்பலை. என் ஃபோன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். 1,00,000 கான்டாக்ட்ஸ் என் ஃபோனில் இருக்குது. 1 lakh ப்ராட்காஸ்ட்டில் அசோசியேஷன்ஸ் அப்படியெல்லாம் போட்டு ஏறக்குறைய ஒரு 400 குரூப் அதில் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 800 பேர், 700 பேர், 500 பேர் வச்சுருக்கேன். அது ஒரு 2 லட்சம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்பு, அது ஒரு 600. யார் என்னையும் எந்த குரூப்பில் சேர்த்தாலும் நான் லெஃப்ட் ஆக மாட்டேன். அது எனக்கு கொடை, எனக்கு வர்த்தகம் வரும் வாய்ப்பு. அது யார் போட்டாலும் வச்சுக்குவேன். ஆனால் இந்த செல்ஃபோனை நான் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்குரிய நேரம் எனக்கு இல்லை. இதற்கு 2 பேர் சம்பளத்துக்கு வச்சுருக்கேன். காலையில் 6லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு, 2 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். இங்கேருந்து கனெக்ஷன் கம்ப்யூட்டர் வழியால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதி முக்கியம்னா மட்டும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அதில் நான் தெரிஞ்சுக்குவேன் இவர் என்ன பேச விரும்புகிறாருன்னு. மற்றபடி நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து உருப்பட்டதாக ஒருத்தரும் இல்லை, ஜோசியக்காரன் உட்பட. அவனே உருப்பட மாட்டான். எல்லா ஜோசியக்காரனும் போயிட்டு பாருங்கள், அவன் வீட்டு நிலைமை என்னென்ன, அவன் பிள்ளைகள் நிலைமை என்னென்ன. எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அது வேறு. நீ ஜோசியம் பார்க்குறத விட்ற, அப்போ தான்டா உருப்படுவேன்னு சொல்லிட்டு வருவேன். நோ அதிலெல்லாம் நீங்கள் இவ்வளோ தலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலைகள். இந்த ஜோசியமும் நல்ல நேரமும் மற்றதுக்கு நான் போக விரும்பலை. என் ஃபோன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். 1,00,000 கான்டாக்ட்ஸ் என் ஃபோனில் இருக்குது. 1 lakh ப்ராட்காஸ்ட்டில் அசோசியேஷன்ஸ் அப்படியெல்லாம் போட்டு ஏறக்குறைய ஒரு 400 குரூப் அதில் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 800 பேர், 700 பேர், 500 பேர் வச்சுருக்கேன். அது ஒரு 2 லட்சம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்பு, அது ஒரு 600. யார் என்னையும் எந்த குரூப்பில் சேர்த்தாலும் நான் லெஃப்ட் ஆக மாட்டேன். அது எனக்கு கொடை, எனக்கு வர்த்தகம் வரும் வாய்ப்பு. அது யார் போட்டாலும் வச்சுக்குவேன். ஆனால் இந்த செல்ஃபோனை நான் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்குரிய நேரம் எனக்கு இல்லை. இதற்கு 2 பேர் சம்பளத்துக்கு வச்சுருக்கேன். காலையில் 6லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு, 2 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். இங்கேருந்து கனெக்ஷன் கம்ப்யூட்டர் வழியால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதி முக்கியம்னா மட்டும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அதில் நான் தெரிஞ்சுக்குவேன் இவர் என்ன பேச விரும்புகிறாருன்னு. மற்றபடி